ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடசல். வாங்க இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வீட்டில் காய்கறி இல்லாதப்போ நம்ம சட்டுன்னு யோசிக்கிறது இந்த மாதிரியான ஒரு ரெடியாக ஈஸியாக பண்ணிக்கிற குழம்பு தான். அதில் முதல்ல ஞாபகம் வருது நம்மளுக்கு பருப்பு உருண்டை குழம்பு. இப்போது நான் கடலை பருப்பை வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா நைட்டே ஊற வச்சு காலையில் அது தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், உப்பு கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மைய அரைச்சிட்டு உருண்டைகளாக, அதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சோம்னாலே சரியாக இருக்கும். அந்தளவுக்கு உருண்டைகள் பிடிச்சி நம்ம தண்ணி காஞ்சதும் இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போடும்போது குழம்புக்கு நல்ல மணம் கிடைக்கும். அதோடு இப்போ நம்ம வந்து கைப்பிடி அளவுக்கு நல்லா உளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸில் 4 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் இது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கி வந்ததுன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இது நல்லா வதக்கி வச்சுட்டு இந்த சமயத்தில் இது அடுத்ததாக மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இதோட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் என்னோடய காரம் மிளகாத்தூள், அதனால் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்றனால மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை போட்டுட்டு நம்ம வந்து மசாலா கரைஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு இதோட கலந்து விட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரமெல்லாம் பார்த்து ஒரு கொதி விட வேணும். அந்த குழம்பு வந்து ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு உருண்டைகளை போட்டு சேர்த்து மறுபடியும் இன்னொரு கொதி விட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின விழுது வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பருப்பு உருண்டைகளை சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு உடையாமல் அழுகாமல் நம்ம வந்து கிளறி விடணும். இது சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இதை நம்ம சூடான சாதத்தில் இலையில் போட்டு பரிமாறி சாப்பிடும்போது இலையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.